Hello friends, I am Muthuraman from Winways Education. Verb plus prepositions அது வந்து நம்ம லாங்குவேஜில் இங்கிலீஷில் அதிகமாக பயன்படக்கூடியது. ஒரு ஹைலி ஸ்காலர்டு லைஃப்பில் கண்டிப்பாக அது ஃப்ரேசல் வெர்ப்ஸ் இதெல்லாம் ரொம்ப அவசியம். ரைட்டிங்கில் சரி, பேசும்போதும் சரி. பொதுவாக ஃப்ரேசல் வெர்ப் நம்ம நிறைய யூஸ் பண்ணுறது கிடையாது. மாடரேட் லெவலில் யூஸ் பண்ணுறோம் இங்கிலீஷில், ஸ்போக்கன் இங்கிலீஷில். ஏன்னா எல்லாருக்குமே ஃப்ரேசல் வெர்ப் அறிமுகம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஐ கிவ் அப் ஸ்மோக்கிங், ஐ விஷ் டு கிவ் அப் மை ஸ்மோக்கிங் இப்படிலாம் சொன்னேன்னு வச்சுங்க, இது எல்லாருக்கும் ஓரளவு புரியும். ஸ்மோக்கிங்கை விட்டுறேன் அப்படின்றதுக்கு சொல்கிறதுக்காக ஐ விஷ் டு கிவ் அப் மை ஸ்மோக்கிங் ஹேபிட் அண்ட் அதர் ஹேபிட்ஸ் லைக் சேட்டிங் இதெல்லாம் சொல்லலாம் நம்ம. இது எல்லாருக்கும் ஓரளவு புரியும். பட் ஹையர் ஆர்டர் ஃப்ரேசல் வெர்ப்ஸ்லாம் நிறைய இருக்குது. எல்லாமே மோஸ்ட்லி இரகுலர் வெர்பை பேஸ் பண்ணி வர்றது தான். அதெல்லாம் எல்லாருக்கும் புரியும்னு சொல்ல முடியாது. அதனால தான் நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் ஃப்ரேசல் வெர்பை நம்ம குறைச்சி தான் பேசுகிறோம். இந்தியன் லெவலில் சொல்கிறேன் நான். இந்தியன் இங்கிலீஷில் ஃப்ரேசல் ஸ்போக்கன் இங்கிலீஷில் ஃப்ரேசல் வெர்புடைய இது குறைவாக தான் இருக்கும் தாக்கம். நம்ம கான்கிரீட் வெர்பை யூஸ் பண்ணிட்டு போவோம் நிறைய இடங்கள். அது ஈஸியாகவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் லேர்னிங் ஈஸியாக இருக்கும் கான்கிரீட் வெர்பை யூஸ் பண்ணுறது. ஃப்ரேசல் வெர்பை யூஸ் பண்ணுறது கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். அட்வான்ஸ் இங்கிலீஷ் பேசுகிறோன்னா கண்டிப்பாக ஃப்ரேசல் வெர்ப் தேவை. இப்போ நான் சில வெர்ப்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். வெர்பு ப்ளஸ் ப்ரிப்போஷன். இதில் நிறைய வெர்ப் டைரக்ட் மீனிங் கொடுக்கும். அது கான்கிரீட் வெர்புடைய மீனிங் அது ப்ளஸ் ப்ரிப்போஷன் வரும். ப்ளஸ் சில ஃப்ரேசல் வெர்பும் உண்டு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒன்று ஒன்றா நீங்கள் சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், அப்படியே பாருங்கள், தமிழில் மீனிங் நான் சொல்கிறேன். சரிங்களா? பொதுவாக இந்த மாதிரி வெர்பு பக்கத்தில் வர ப்ரிப்போஷன் ஸ்டாண்டர்டாக தான் வரும் எப்பவுமே. அதெல்லாம் நீங்கள் அதை திருப்பி திருப்பி நீங்கள் சொல்லி பார்க்குறதும் அல்லது எழுதி பார்க்குறதும் உங்களுக்கு அந்த ஆழ் மனசில் கொண்டு போயிட்டு நிறுத்தும். இப்போ சக்சீடட் இன் கொடுத்துருக்கேன், சக்சீட் இன்னுன்ட்டு. சக்சீடட் இன் இஸ் மிஷன் அப்படின்னு வருது. அவருடைய மிஷனில் அவன் வெற்றி பெற்றான் அப்படின்னு வருது. ஸோ அந்த சக்சீடட் இன்னுன்னு வருது பார்த்தீங்களா? இதை நீங்கள் ஞாபகத்தை வச்சுக்கணும், சக்சீட் இன்னுன்றது. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம செஷனில் போகலாம். ஈ சக்சீடட் இன் இஸ் மிஷன். அவனுடைய மிஷனில் அவன் வெற்றி பெற்றான். புரியுதுங்களா? சக்சீட் வந்தால் வெற்றி பெறுதல், கூடவே இன்னும் சேர்ந்து வரும். பக்கத்தில் ஒரு நவுன் வரணும். கண்டிப்பாக ஒரு நவுன் அல்லது ஜெரண்ட் சம்திங் அந்த மாதிரி வரணும். அடுத்தது ஸ்விம்மின். தே ஸ்வாம் இன் த லேக். அவன் ஸ்விம்னா நீந்துறது. எங்கே நீந்துறான்னு சொல்லணும் இல்லையா? எப்பவுமே ஆற்றுலையா, கடல்லையா, ஏரிலையா? புரியுங்களா? ஸோ சந்தோஷத்தில் நீந்துறான்னு கூட சொல்லலாம். அது லாஜிக்காக வித்தியாசமாக இருக்கும் அது. ஸோ ஸ்விம்ன்றது ஸ்விம் வந்தால் பக்கத்தில் இன் வரும். தே ஸ்வாம் இன் த லேக். அவங்க ஏரியில் நீந்தினார்கள். அடுத்தது ஒர்க்கின். அவன் எங்கே வேலை செய்கிறான் அப்படின்றதுக்கு ஒர்க் பண்ணது வந்தால் கூட இன்னும் வரும். ஹி ஒர்க்ஸ் இன் ஃபினான்ஸ். ஃபினான்ஸில் ஒர்க் பண்ணுறான் அவன். ஃபினான்ஸ்னால் நிதி நிறுவனம், நிதி தரக்கூடிய ஒரு அமைப்பு அல்லது ஒரு ஸ்தாபனத்தினுடைய ஒரு பகுதி. இதில் ஒர்க் பண்ணுறான்னு சொல்லலாம். கம்பெனி நேம் சொல்லும்போது அட்டு யூஸ் பண்ணுவோம், ஒர்க்ஸ் அட்டுன்னு சொல்லணும். நீங்கள் இந்த ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டை சொல்லும்போது ஒர்க் நேச்சரை சொல்லும்போது என்னன்னு சொல்லலாம், ஒர்க் என்னன்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்தது பிரேக் இன்டு. பிரேக் இன்டுன்றது பொதுவாக பிரேக் வந்தால் ஒரு திருடன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டான், இது ஃப்ரேசல் வெர்ப். இது பிரேக் இன்டுன்றது திருடன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டான், கம்பெனியில் நுழைஞ்சிட்டான், பேங்க்குள்ளே நுழைஞ்சிட்டான், ஃபினான்ஸ் ஆஃபீஸ்க்குள்ளே நுழைஞ்சிட்டான், இதெல்லாம் சொல்லும்போது நேராக கதை தந்து உள்ள வர மாட்டாங்க. ராத்திரியில் கதை தந்து வச்சுட்டா போவாங்க, பூட்டிட்டு தான் போவாங்க. என்ன பண்ணுவாங்க, பூட்டை உடச்சி எல்லாம் ஏன்னா ஓட்டை போட்டு சோகத்தில் இப்படி உள்ளே வருவாங்க. இதுக்கு தான் பிரேக் இன்டுன்னு சொல்லுவாங்க. புரியுங்களா? திருட வீட்டு நுழையத்துக்கு மட்டுமே யூஸ் ஆகிற வார்த்தை இது பொதுவாக, பிரேக் இன்டு. புரியுங்களா? அடுத்தது ஆன்சர் ஃபார். ஏதோ ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணும் ஒன்று, அல்லது செய்த செயலுக்கு பதில் சொல்லலாம், கர்மான்னு சொல்லுவாங்க இல்லையா? he will answer for his actions, he will answer for his deeds. அவனுடைய செயலுக்கு அவன் பதில் சொல்லுவான். அடுத்தது apologize for. she apologized for her mistake. அவளுடைய தவறுக்கு அவள் மன்னிப்பு கேட்டாள். அடுத்தது apply for. he applied for the job. அவன் அந்த வேலைக்கு அவன் விண்ணப்பித்தான். அப்ளை வந்தால் எதுக்கு அப்ளை பண்ணான்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஜாப். அப்ளை ஃபார் த போஸ்ட் அப்படிலாம் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஆஸ்க் ஃபார். ஏதோ ஒன்று உதவி கேட்கறதுக்கோ பணம் கேட்கறதுக்கோ, பொதுவாக பணம் கேட்கறதுக்கு ஆஸ்க் ஃபார் சொல்லுவாங்க, உதவி கேட்கறதுக்கு சொல்லலாம். கேன் ஐ ஆஸ்க் யூ ஃபார் ஹெல்ப். நான் ஒரு உதவி கேட்கலாம் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லும்போது இப்படி சொல்லலாம். அடுத்தது பிளேம் ஃபார். ஏதோ ஒன்றுத்துக்காக நம்மளை குற்றம் சொல்கிறது. டோன்ட் பிளேம் மீ ஃபார் திஸ். இதுக்காக என்ன குற்றம் சொல்லாது, இது யாரோ செஞ்சது அல்லது தானாக நடந்தது, இது ஆக்சிடெண்ட்டாக நடந்த விஷயம், இது டோன்ட் பிளேம் மீ ஃபார் திஸ்.
இதுக்காக என்ன குற்றம் சொல்லாத. புரியுங்களா? அடுத்தது பம்ப் இன்டு அப்படின்னா ரேன் இன்டு, திடீர்னு போய் மோதிக்கிறது, முன்னாடி வரவங்க முன்னாடி யாருன்னு தெரியாமலே கவனிக்காம, அல்லது திடீர்னு சந்திக்கிறதுக்கும் பம்ப் இன்டு சொல்லுவாங்க. பம்ப் இன்டு த வால்னு சொன்னால் சோத்துல மோதிக்கிட்டேன்னு சொல்லலாம். அதே சில பம்ப் இன்டு த நேபர் அப்படின்னு சொன்னால் பக்கத்து வீட்டு வேலை திடீர்னு சந்திச்சேன் நான் எங்கள் மார்க்கெட்டில் இல்லை வேற ஒரு ஊருக்கு போயிருந்தப்போ அந்த ஊரில் சந்தித்தேன் திடீர்னு, அதுக்கு பம்ப் இன்ட்டுன்னு சொல்லலாம். அதுக்கடுத்தது பஸ்ட் இன்ட்டுனா திடீர்னு வெடிச்சு செதறது. பொதுவாக சிரிக்கிறதுக்கு ஓன்னு கத்தி அழுவுறதுக்கு திடீர்னு கத்துறதுக்கெல்லாம் பஸ்ட் இன்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஷி பஸ்ட் இன்டு லாஃபர் சடன்லி, திடீர்னு அவர் சிரித்தாள். புரியுங்களா? திடீர்னு ஹஹான்னு சிரிக்கிறது. நெக்ஸ்ட் கம் இன் டு, he came into the room. அவ்வளோதான், இது சிம்பிள் ஒரு கான்கிரீட் வெர்பு, அவ்வளோதான். ஒரு கம் இன்டுனா அவன் நேரம் உள்ள வந்தான், he came into the room. இது ஃப்ரேசல் வெர்ப்லாம் கிடையாது. இது அடுத்து கிராஷ் இன்டு, the car crashed into a tree. இதுவும் சாதாரண ஆர்டினரி வெர்பு ப்ளஸ் ப்ரிப்போசிஷன் தான். அது அந்த மரத்தில் போய் அந்த காரு மோதியது. கிராஷ் இன்டு a tree, கிராஷ் இன்டு a wall, கிராஷ் இன்டு the house, இப்படிலாம் சொல்லலாம். கிராஷ் இன்டு another vehicle அப்படியே சொல்லலாம். அடுத்தது கட் இன்டுனா ஒரு பொருளை வெட்டுறது, அவ்வளோதான். எத்தனை பீஸா வெட்டுறது, அத்தனை பீஸ்னா பின்னாடி சொல்லலாம். ஹி கட் இன்டு த கேக், அவன் கேக்கை வெட்டினான், அவ்வளோதான். ஹி கட் த கேக் இன்டு 2 pieces, இப்படி மாற்றிய சொல்லலாம். 2 பீஸா வெட்டலாம் அப்படின்னும் போது. புரியுதுங்களா? அடுத்தது டைவ் இன்டு, தே டைவ்ட் இன்டு த பூல், அந்த குளத்தில் அவங்க குதித்தார்கள். டைவ் பண்ணுறதா தெரியும் இல்லையா? ஸோ டைவ் அடிக்கணும் எதுலன்னு சொல்லணும். he dived into the pool, அந்த குளத்தில் அவர்கள் குதித்தார்கள். அடுத்தது டிவைட் இன்டு, ஏதோ ஒன்று துண்டா வெட்டுறது. ஒரு நாட்டை ஒரு மாநிலத்தை ரெண்டா பிரிக்கிறது, அப்புறம் உலகமே ரெண்டா பிரிஞ்சு நிற்கிறது, இதெல்லாம் டிவைட் இன்டு சொல்லலாம். டிவைட் த கேக் இன்டு பீசஸ், அந்த கேக்கை பீசஸா துண்டுகளாக வெட்டுறது. டிரைவ் இன்டு, ஷீ ட்ரோவ் இன்டு த கராஜ். கராஜ்ன்றது அமெரிக்கன் ப்ரொனன்சியேஷனு, பிரிட்டிஷ் ப்ரொனன்சியேஷனில் கேரேஜ். புரியுங்களா? அவள் கேரேஜ் உள்ள கார் எடுத்து நிறுத்தினான். ஷீ ட்ரோவ் இன்டு த கராஜ். நெக்ஸ்ட் ஃபால் இன்டு, ஏதோ ஒன்று விழுந்துறது. இது சாதாரண வெர்பு தான். இது நம்ம வேற மாதிரி எடுத்து எழுத முடியும். நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட், இதை பாருங்க. ஹி ஃபெல் இன்டு த பாண்ட், அவன் அந்த குளத்துள் விழுந்தான். ஹி ஃபெல் இன்டு த லவ், அவன் காதலில் விழுந்தான், இப்படியே சொல்லலாம். அடுத்தது ஃப்ளை இன்டுனா எது உள்ளே பறக்கிறது. இன்டுன்னு வந்தாலே 3 டைமென்ஷனுக்குள்ள, ஒரு 3 டைமென்ஷனல் ரூமுக்குள்ள அல்லது காட்டுக்குள்ள இதுக்கெல்லாம் போறதுக்கு இன்டுன்னு சொல்லலாம். புரியுங்களா? கூட்டத்துக்கு உள்ள போறதுக்கு இன்டு தான். ஒரு கூட்டத்துக்குள்ள உள்ள பூந்து போறாங்க இல்லையா, அதுக்கு இன்டு சொல்லலாம். இந்த மாதிரி அவர் 3 டைமென்ஷனல் ஏரியா ஸ்பேஸ்க்குள்ள போகும்போது, உள்ள நுழையும் போது நம்ம இன்டுன்ற யூஸ் பண்ணுவோம். ஃப்ளை இன்டுனா த பேர்ட் ஃப்ளூ இன்டு த ஹவுஸ், அந்த பறவை வீட்டுக்குள்ள பறந்து வந்தது. புரியுதுங்களா? அடுத்து ஜம்ப் இன்டு, எது உள்ளே குதிக்கிறதுக்கும் ஜம்ப் இன்டு சொல்லலாம். இன்டுன்றது இங்கே தண்ணி. ஷீ ஜம்ப் இன்டு த வாட்டர், தண்ணீருக்குள்ள அவள் குதித்தாள். டைவ் இன்டு, ஜம்ப் இன்டுலாம் சொல்லலாம். டைவ் இன்டுனா ப்ரொஃபஷனலாக நீ ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்க குதிக்கிறது. எதுவுமே தெரியாங்க தப்பு தண்ணியில் குதிச்சு இந்த சூசைட்லாம் பண்ணிடுறாங்க இல்லையா, இதெல்லாம் சொல்லலாம். ஜம்ப் இன்டு வாட்டர், இப்படி சொல்றது இது. புரியுங்களா? அடுத்தது போர் இன்டு, போர்னா ஊத்துறது, எது உள்ளே ஊத்துறது. ஹி போர் த வாட்டர் இன்டு த கிளாஸ், கிளாஸ் உள்ள அந்த கிளாஸ் உள்ள அவன் தண்ணியை ஊத்துனான். அடுத்தது புட் இன்டு, ஷீ புட் த மணி இன்டு சேவிங்ஸ், அவள் என்ன பண்ணா சம்பாதிச்ச பணத்தை சேவிங்ஸ்குள்ள போட்டா, பேங்க்ல போட்டான்னு அர்த்தம். ரன் இன்டுனா நான் முதல்ல பார்த்தாலே பம்ப் இன்டுன்னு கிட்டத்தட்ட அதே மீனிங் தான். ஐ ரன் இன்டு மை ஃப்ரெண்டுன்னா திடீர்னு ரோட்ல பார்த்தா அவனை சந்தித்தேன். ஸ்பிளிட்னா பிரிக்கிறது, பிளக்கிறது, பிரித்தல் பிளத்தல்லாம் சொல்லலாம். ஸ்பிளிட் த பில் இன்டு ஹால்ஸ், ரெண்டா பிரிக்கணும் அது பில்லை. ஒன்று எனக்கு, ஒன்று அவனுக்கு. அவன் பில்லை அவன் கன்சியூம் பண்ணதை, அவன் சாப்பிட்டதை அவன் பே பண்ணுவான், நான் சாப்பிட்டு நான் பே பண்ணுறேன். ஸ்பிளிட் த பில் இன்டு ஹால்ஸ். ஓகேங்களா? அடுத்தது எக்ஸல் இன்னா எக்ஸலன்ஸ் சொல்லுவோம் இல்லையா. எக்ஸல் ஏதோ ஒன்று நம்ம திறமையை காமிச்சு நம்ம பெரிய ஆளாவர். ஷீ எக்ஸல்ஸ் இன் மேத்மேட்டிக்ஸ், அவள் கணிதத்தில் ரொம்ப திறமைசாலி. அவள் ரொம்ப எல்லாரையும் விட திறமைசாலியாக இருந்தா கிளாஸில் இருக்கிறா. ஷி எக்ஸல்ஸ் இன் மேத்மேட்டிக்ஸ். அடுத்தது லிவ் இன், தே லிவ் இன் த சிட்டி. லிவ் இன் இதுக்கு சாதாரண ஆர்டினரி வெர்பு ப்ளஸ் ப்ரிப்போசிஷன். அவங்க எங்கே வாங்குறாங்க, தே லிவ் இன் த சிட்டி.
தே லிவ் இன் அவுட்ஸ்கட்ஸ் ஆஃப் த சிட்டி. அவுட்ஸ்கட்ஸ்னா சபபன் ஏரியா மாதிரியா, ஒரு நகரத்தை சுற்றி இருக்கிற ஏரியா வந்து இந்த சபபன் சொல்லுவோம். நகரத்தை அர்பன், நகரத்தை சுற்றி இருக்கிற ஏரியா வந்து சபர்பன். பொதுவாக வந்து இந்த அர்பன் சபர்பன்ல வந்து நம்ம நாட்டில் இருக்கிறத விட அமெரிக்காவில் வந்து ரொம்ப ஃபேமஸ். மோஸ்ட்லி சபர்பன்ல வந்து அங்கே யார் இருப்பாங்கன்னா புவர் பீப்புள் தான் இருப்பாங்க அமெரிக்காவில். ஸோ சபர்பன்றது அதே மாதிரி பிரான்ஸ்லேயும் அதே மாதிரி தான். இப்போ வந்து நம்ம சிட்டியில் வந்து நான் அந்த சிட்டியில் வசிக்கிறோம்னு சொல்றதுக்கு லிவின், அதில் வில்லேஜில் வசிக்கிறேன். ஐ லிவ் இன் எ வில்லேஜ் எப்படின்னு சொல்லலாம். இதை ஐ லிவ் இன் எ டாமிட்டரி, ஒரு டாமிட்டரியில் நான் வசிக்கிறேன். ஓகேங்களா? சரி, அடுத்தது ஃபில் இன். ஃபில் பண்றது, ஒரு ஃபார்மை ஃபில் பண்றதுக்கு ஃபில் இன். ஃபில் இன் த ஃபார்ம், ஃபில் த ஃபார்ம் இல்லை, ஃபில் இன் த ஃபார்ம். ஃபில் த ஃபார்ம்னு சொல்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு, இப்பெல்லாம் ஒரு கலைக்கெல்லாம் மாறி போச்சு. அது ஆக்சுவலாக ஸ்லாங். அது ஃபில் த ஃபார்ம்ன்றது. ஃபில் இன் த ஃபார்ம், ஃபில் இன் த ஃபார்ம் வித் இங்க். இங்க்ல ஃபில் பண்ணுங்க. ஃபில் இன் இங்க், ஃபில் த ஃபார்ம் இன் இங்க், இப்படியே சொல்லலாம். அடுத்தது க்ளோரி இன். ஹி க்ளோரிஸ் இன் ஹிஸ் அச்சீவ்மெண்ட்ஸ். அவன் நிறைய ரெக்கார்ட்லாம் பிரேக் பண்ணிட்டான் இப்போ ரீசெண்டாக. அதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஹி ஃபீல்ஸ் இம்மென்ஸ் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ளோரிஸ் இன் அதுதான் மீனிங் அது. அடுத்தது ரிட்டையர் இன். தே ரிட்டையர்ட் இன் ஃப்ளோரிடா. அவங்க என்ன பண்ணாங்க, கடைசியாக வாழ்நாள கடைசி காலத்தை கழிக்கிறதுக்கு ஃப்ளோரிடாவில் போய் செட்டில் ஆனாங்க. நம்ம ஊரோட சிட்டியில் வந்து வேலை செய்வாங்க, சொந்த ஊர் இடம் வீடெலாம் இருக்கும். இங்கே வேலை செஞ்சு ரிட்டைர்மெண்ட் ஆனவுடனே இங்கேருந்து பணத்தை எடுத்துக்கின்னு என்னென்ன பொருள் எடுத்துன்னு எல்லாத்தையும் எடுத்துன்னு ஊருக்கு போய் செட்டில் ஆகிடுவாங்க. தே ரிட்டையர் இன் ஃப்ளோரிடா. ஓகேங்களா? அடுத்தது இன்வால்வ் இன். ஏதோ ஒன்றுத்துல பங்கெடுக்கிறது, ஏதோ ஒரு விஷயத்துல வந்து பங்கெடுத்துக்கிறது. அதை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லலாம், அல்லது அதில் ஆக்டிவாக இருக்கிறதுன்னு சொல்லலாம், எப்படின்னு சொல்லலாம். இன்வால்வ் இன். ஹீ இஸ் செட் டு பி இன்வால்வ் இன் எ கிரைம். அந்த கிரைமில் இவர் வந்து பங்கெடுத்திருக்கான்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. இது நான் சொல்கிற எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. ஹி காட் இன்வால்வ் இன் ஸ்போர்ட்ஸ். ஹி காட் இன்வால்வ் இன் ஸ்போர்ட்ஸ்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவர் இன்வால்வ் ஆனார், அல்லது யாரோ கொண்டு வந்து விட்டாங்க. இதுக்கு தான் ஹி காட் இன்வால்வ்னு சொல்கிறது. டைரக்டில் சொன்னால் ஹி இன்வால்வ் இன் ஸ்போர்ட்ஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு லுக் இன். லுக் இன்னா ஒன்று பார்க்கறது, எதுலையோ பார்க்கறது, ஏதோ ஒன்றுத்துல பார்க்கறது, அதுதான். அவன் என்ன பண்ணா, கண்ணாடியில் பார்த்தா. ஷி லுக்ட் ஹர் செல்ஃப் இன் த மிரர். ஷி லுக்ட் இன் த மிரர், கண்ணாடியில் பார்த்தா தன்னையே. அடுத்தது சென்ட் இன். யாரோ உள்ள அனுப்புறது, எதையோ யாரையோ உள்ள அனுப்புறதுக்கு சென்ட் இன். ப்ளீஸ் சென்ட் இன் யுவர் அப்ளிகேஷன். உங்கள் அப்ளிகேஷனை உள்ள அனுப்புங்க, அனுப்புங்க, போடுங்க, அப்ளிகேஷன் போடுங்க. அப்ளிகேஷன் போடுங்க சொல்றது சென்ட் இன் தான். கையில் கொண்டு வந்து கொடுங்க இங்க அப்படின்னு சொல்றது சென்ட் இன் தான். ஸ்பெஷலைஸ் இன். ஏதோ ஒன்று நம்ம வந்து நம்ம திறமைசாலியாக இருக்கிறோம், ஒரு ஸ்கில் இருக்குது நமக்கு, அதை சொல்கிறதுக்கு ஸ்பெஷலைஸ். தே ஸ்பெஷலைஸ் இன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். அவங்க வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு ஸ்கில்ஸ் இருக்குது அவங்களுக்கு. அது சொல்ல ஸ்பெஷலைஸ்டு இன். புரியுங்களா? அடுத்தது ஸ்பெண்ட் இன். ஸ்பெண்ட் த டைம் இன். நேரத்தை ஏதோ ஒன்றுத்துல செலவு பண்ணுறது. ஷீ ஸ்பெண்ட்ஸ் டைம் இன் ரீடிங். ஷீ ஸ்பெண்ட்ஸ் ஹர் டைம் இன் ரீடிங். அவள் தன்னுடைய நேரத்தை வாசிப்பதில் செலவழிக்கிறாள். ஓகே நண்பர்களே, இந்த தொடர்ந்து இன்னும் ஒரு 2-3 வீடியோ இதில் போடுறேன் நான். பாருங்கள், சென்டென்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இது மாதிரி இந்த வெப்சைட்லாம் யூஸ் பண்ணி சென்டென்ஸை க்ரியேட் பண்ணுங்கள். ChatGPT அல்லது ஜெமினி பாட் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? மீண்டும் சந்திப்போம்.